வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாவீரர் நாள் நினைவேந்தல். சிங்கள இனவாதத்தை தூண்டும் விமல் வீரவன்ச சபா குகதாஸ் காட்டம். சீரற்ற காலநிலையால் 16 பேர் பலி. அனுர அரசின் ஆயுட்காலம். ஜோதிடர்களை நாடும் பிரபல அரசியல்வாதிகள். எரிபொருள் விலையில் ஏற்பட போகும் மாற்றம். வவுனியாவில் குடும்ப பெண்ணொருவர் தீயிலெறிந்து உயிரிழப்பு. அனுர அரசின் உயர் பதவிகளுக்கான நியமனம் எழுந்துள்ள குற்றச்சாட்டு. காட்டுஜானை தாக்கியதில் கடற்படை அதிகாரி பரிதாபமாக உயிரிழப்பு. மாவீரர் தினத்தில் முகப்புத்தக பிரசாரம். கைது நடவடிக்கைகளில் இறங்கியுள்ள போலீசார். இனி தொடர்வன விரிவான செய்திகள். மாவீரர் நாள் நினைவேந்தல் தொடர்பில் விமல் வீரவன்ச தெரிவித்த கருத்து அவரின் இயலாமையையும் சிங்கள இனவாதத்தை தூண்டும் வகையிலும் அமைந்துள்ளதாக முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 2024 ஆண்டு மாவீரர் நாள் நினைவேந்தலுக்கு பின்னர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச அனுர அரசாங்கத்திடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். அதாவது, வடக்கு கிழக்கில் மாவீரர் நாள் உட்பட எந்த நினைவேந்தலுக்கும் எதிர்காலத்தில் அனுமதிக்கக்கூடாது என எச்சரித்துள்ளார். கடந்த காலங்களில் அதியுச்சமாக தமிழர்களுக்கு எதிராக இனவாதம் பேசிய விமல் வீரவன்ச மீண்டும் அதனை கையில் எடுத்துள்ளார். இச்செயற்பாடு விமல் வீரவன்சவின் இயலாமையையும் சிங்கள இனவாதத்தை தூண்டும் வகையிலும் அமைந்துள்ளது. வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியில் மாவீரர் நாள் என்பது தமிழர்களின் தேசிய எழுச்சி நாளாகும். இதனை தெற்கில் எவர் ஆட்சிக்கு வந்தாலும் தடைகள் போட்டாலும் மக்கள் நினைவு கொள்வதை தடுக்க முடியாது. யுத்தம் மௌனித்த பின்னர் கடந்த கால ஆட்சியாளரின் மிக கோரமான அடக்குமுறைகளை எதிர்கொண்டதுடன் தமிழர் தாயகம் நினைவேந்தல்களை நடாத்த பின்வாங்கியதில்லை. தென்னிலங்கையில் யுத்த வெற்றியை கொண்டாடும் போது இன அழிப்பை எதிர்கொண்டது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உறவுகளை இழந்த தமிழர்களின் மனங்கள் எப்படி குமரும் என்பதை வீரவன்ச போன்ற இனவாதிகள் புரிந்து கொள்ள வாய்ப்பில்லை. தமிழர் தாயக பகுதிகளில் நடைபெறும் நினைவேந்தல்களை இனவாத நோக்கில் பார்ப்பதுடன் சிங்கள மக்களை எதிராக தூண்டும் குரோத செயற்பாடு மேலோங்குமாயின் நாடு அரசியல் ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ முன்னோக்கி செல்ல ஒரு வாய்ப்பும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் சீரற்ற காலநிலையால் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். 24 மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற காலநிலையால் 1,38,944 குடும்பங்களைச் சேர்ந்த 4,65,746 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் மற்றும் மண் சரிவால் 16 பேர் பலியாகியுள்ளனர். 19 பேர் காயமடைந்துள்ளனர். 98 வீடுகள் முழுமையாகவும் 2,333 வீடுகள் பகுதியளவும் சேதமடைந்துள்ளன. இதனை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று மதியம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 8,984 குடும்பங்களைச் சேர்ந்த 29,596 பேர் இடைத்தங்கள் 245 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆட்சியில் உள்ள அனுர அரசாங்கம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது குறித்து முன்னாள் அரசியல்வாதிகள் ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்காக தமது ஆஸ்தான ஜோதிடர்களிடம் ஆலோசனை பெற்று வருவதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பொது தேர்தலின் போது சரியான முறையில் செயற்பட்ட போதும் தாம் தோல்வியடைந்துள்ளதாக பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மன வேதனையில் காணப்படுகின்றனர். கடந்த அரசாங்கத்தில் பிரபல்யமாக இருந்த பல அரசியல்வாதிகள் ஜோதிடர்களின் இல்லங்களில் முகாமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய அரசாங்கத்தை தோற்கடிக்க வழிமுறைகள் உள்ளதா என்பது குறித்தும் பலர் பரிசீலித்து வருவதாகவும் குறித்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. எரிபொருள் விலை திருத்தம் இன்று பிற்பகல் அறிவிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. கடந்த அக்டோபர் 31 நள்ளிரவில் எரிபொருள் விலையில் இறுதியாக திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து குறித்த விலைகள் நவம்பர் மாதம் முதல் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டன. அதன்போது 95 ஒக்டேன் பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசல் ஆகியவற்றின் விலைகள் ரூபாவினால் மாத்திரமே குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் இன்று பிற்பகல் அறிவிக்கப்படவுள்ளது.
வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் குடும்ப பெண் ஒருவர் தீயிலெறிந்து உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. செட்டிக்குளம் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய இளம் குடும்ப பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேற்படி சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், செட்டிக்குளம் பெரியகுளம் பகுதியில் வசித்து வந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் நேற்றிரவு வீட்டில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து எரிந்த நிலையில் அயலவர்களால் மீட்கப்பட்டுள்ளார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட இளம்பெண் செட்டிக்குளம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். எனினும் அங்கு அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை பலனளிக்காத நிலையில் உயிரிழந்துள்ளார். அத்துடன் அவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை செட்டிக்குளம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய அரசாங்கத்தின் ஆயுர்வேத திணைக்களம் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களின் உயர் பதவிகளுக்கான நியமனம் குறித்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த உயர் பதவிகளுக்கு தகுதியற்ற மற்றும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை நியமித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த இலங்கை ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகளின் ஒன்றிணைந்த அமைப்பின் தலைவர் வைத்தியர் விமுக்தி டி சோய்சா இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் தகுதியற்ற மற்றும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை உயர் பதவிகளுக்கு நியமிக்கும் செயற்பாடுகளை தற்போதைய அரசாங்கம் ஆயுர்வேத திணைக்களத்திலிருந்து ஆரம்பித்துள்ளதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். இவ்வாறான நியமனங்களூடாக அரசு ஆயுர்வேத சேவை உள்ளடங்கிய அரசு சேவையை கேள்விக்குறியாக்க வேண்டாம் எனவும் அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை கடந்த அரசாங்கத்தின் போது தன்னிச்சையாக நியமிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படும் நாடாளுமன்றத்தின் பல குழுக்களை ரத்து செய்ய அல்லது மாற்றுவதற்கு நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் காட்டு யானையின் தாக்குதலுக்குள்ளான கடற்படை அதிகாரியொருவர் உயிரிழந்துள்ளதாக பூனாவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பணி நிமித்தமாக கொழும்புக்கு சென்றுவிட்டு திரும்பிய அதிகாரி பேருந்தில் இருந்து இறங்கி முகாமிற்கு சென்று கொண்டிருந்த போது நேற்றிரவு யானை தாக்கியதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர். பூனாவ கடற்படை முகாமில் கடமையாற்றிய மத்தலான நிட்டம்புவில் வசிக்கும் கடற்படை வீரரான லெப்டினன்ட் தர அதிகாரியே யானை தாக்கியதில் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். யானையின் தாக்குதலால் பலத்த காயமடைந்த அவரை கடற்படையினர் மற்றும் உள்ளூர் மக்கள் இணைந்து வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். வவுனியாவில் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது கடற்படை அதிகாரி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவரின் மரணம் தொடர்பான நீதவான் விசாரணைகளின் பின்னர் வவுனியா பொது வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனை நடாத்தப்படவுள்ளது. இந்நிலையில் பூனாவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் பெரும் உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்ற மாவீரர் தின நிகழ்வுகளை ஊக்குவித்து முகப்புத்தகத்தில் பிரசாரம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் 3 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் எனவும் அவர் நேற்றைய தினம் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மேலும் கைதான ஏனைய இருவரில் ஒருவர் பத்தேகம பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடையவர் என போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அத்தோடு குறித்த சந்தேக நபர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் மாவீரர் தின நிகழ்வுகளை ஊக்குவித்ததாக கூறப்படும் முகப்புத்தக கணக்கிற்கு உரித்துடையவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் 3வதாக கைது செய்யப்பட்டவரும் மாவீரர் தின நிகழ்வுகளை ஊக்குவிப்பு முகப்புத்தக பதிவு காரணமாக கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 15 வயதுடைய பாடசாலை மாணவி துஷ்பிரயோகம் 52 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நல்லதண்ணி போலீஸ் பிரிவில் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து நல்லதண்ணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி CI விஜயசேகர கூறுகையில், நேற்று முன்தினம் 28ஆம் தேதி அந்த மாணவியின் புகாரை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு விசாரணையின் பின்னர் ஹட்டன் நீதிமன்றத்தில் நேற்று 28ஆம் தேதி ஆஜர்படுத்தப்பட்ட போது 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் ஹட்டன் நீதிமன்ற நீதிபதி. இதுகுறித்து நல்லதண்ணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மேலும் கூறுகையில், சந்தேக நபர் நல்லதண்ணி தோட்டத்தில் உள்ளவர் எனவும் அவருக்கு மேலும் ஒரு வீடு லக்சவன தோட்டமுள்ளுகாமம் கீழ் பிரிவில் உள்ளது எனவும் அங்கு சென்று வருகையில் பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயாருடன் ஏற்பட்டுள்ள தொடர்பினால் இந்த நிகழ்வு ஏற்பட்டது என்றும் தாயார் நல்லதண்ணி நகரில் உள்ள விருந்தினர் விடுதியில் சமையல் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் 2 பெண் குழந்தைகள் பாடசாலை செல்பவர்கள் எனவும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவி டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக பொறுப்பதிகாரி CJ விஜயசேகர தெரிவித்துள்ளார்.